Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு வந்து mango pickle எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் mango வந்து நான் வந்து இந்த கிளிமுக்க மாங்காய் வந்து 2 எடுத்துர்க்கேங்க, கொஞ்சம் பெருசு. அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுல வந்து பவுடர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள்ஸ்பூன், இந்த டீஸ்பூன்ல 3 டீஸ்பூன் சாரி. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு. இது மூணையும் வறுத்து இந்த நான் இப்ப கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணிடலாம். அப்புறம் சிந்தட்டிக் வினிகர் தேவையான அளவு ஒரு 4 டீஸ்பூன் போட்டா போதுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, ஒரு 100 கிராம் வந்து மிளகாத்தூள், வரமிளகாத்தூள். இதுதான் தேவையான பொருள். இனி இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனல் புதுசா பார்க்குறவங்களா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வந்துடையும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஊறட்டுங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டா தான் அந்த ஊறுகாய் வந்து கெடாம இருக்கும். ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது நல்லா கிளறி வச்சிடலாம். கை போட வேண்டாம், கை போட்டா கெட்டு போயிடும். நல்ல ஒரு வுடன் கரண்டி இல்லைன்னா ஈரமில்லாத பாத்திரத்துல பண்ணா ரொம்ப நாள் கெடாம இருக்குங்க. அப்புறம் நம்ம வந்து வினிகர் வேற ஊத்துறோம், அதனால நல்லா இருக்கும், கெடாம ரொம்ப நாள் கெடாம. மேல எப்பவுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் மேல நிக்கிற மாதிரி ஊறுகாய் பண்ணாலே போதும், கெடாதுங்க. அப்புறம் பரிமாறும் போது அதுல இருந்தே டைரக்ட் எடுக்காம ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்துட்டு பரிமாறினா போதும். வருஷ கணக்கா அப்படியே இருக்கும் ஊறுகாய் வந்து. இதெல்லாம் நான் வந்து தெரியாதவங்க சொல்றேங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப இதுல நல்லா ஊறட்டும். இதெல்லாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கிளறி வச்சிட்டோம். இனி வந்து நான் வந்து கடாயி வச்சிருக்கேங்க, அதுல வந்து வறுத்துடலாம். பாருங்க, நான் கடாயி வச்சுட்டேங்க. இதுல வந்து பெருங்காயத்தை முதல்ல வறுத்துலாம். நான் கொஞ்சம் நுணுக்கிட்டேன், அப்பதான் பவுடர் பண்ண முடியும், அதனால. இது கொஞ்சம் பொரிஞ்சது நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டா கெட்டெல்லாம் போகாதுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸ்லிம்மிலே தான் வச்சிருக்கேங்க நான் அடுப்பு. இது தனியா வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து வெந்தயம் கடுகும் வறுத்துடலாம். அப்புறம் ஒட்டுக்கா பவுடர் பண்ணிடலாங்க. இது லைட்டா ப்ரௌனிஷ் ஆனா போதும். சின்ன ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணினா போதுங்க. ஜலிக்கெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே போட்டுடலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இது மாத்திட்டு இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துடலாம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கடுகு போட்டுடலாங்க, 1 டீஸ்பூனு.
இந்த சூட்டில் நல்லா பொரிஞ்சிடும். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆஃப் பண்ணி இந்த சூட்டில் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணிடலாம். இப்போ வடைச்சட்டி சூடாக இருக்கு இல்லைங்களா, இதுலேயே மிளகாத்தூள் வந்து போட்டுடலாம். 100 கிராம் மிளகாத்தூள் லைட்டாக சூடு பண்ணிடலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. மாங்காய் வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் இருக்குங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் மிளகாத்தூள் போதும். இது லைட்டாக சூடானா போதும். இது சூடாயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து அதை பவுடர் பண்ணிடலாம். ஏன்னா பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இது வறுத்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த சூட்டில் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்க, பொடிச்சு வச்ச மசாலா இது நல்ல நைஸாக பவுடர் ஆயிடுச்சு. இது இதில் போட்டுடலாம். நம்ம வறுத்து வச்ச மிளகாத்தூளும் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சூடு ஆறிடுச்சு. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட போட்டுடலாம். ஒரு 50 கிராம் போட்டு பாருங்க, உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த கொதிக்க வச்ச ஆறுன தண்ணினா கொஞ்சம் ட்ரையாக பண்ணாமல் கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணுறேன். அதனால எனக்கு இப்போ 100 கிராம் இதுக்கு தேவைப்படும். இது காரமுன்னு அவ்வளோக்கு இல்லை இந்த மிளகாத்தூள், அதனால நான் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கிளறிடலாங்க. இப்போ இந்த வடைச்சட்டியிலே வந்து நம்ம கழுவிட்டு எண்ணெய் காய வச்சு இதில் ஊற்றிடலாம். சப்போஸ் நீங்கள் கடுகு தாளிக்கிறதா இருந்தால் அந்த எண்ணெயிலே கடுகு தாளித்து போட்டுருங்க. நான் இது இப்போ எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஊற்றிட்டு ஒரு 4 டீஸ்பூன் வந்து வினிகர் எடுத்துருக்கேன். இதையும் சூடு பண்ணி இதில் ஊற்ற போகிறேன். அப்புறம் கொதிக்க வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை கொதிக்க வச்சு தண்ணி அளவாக இது தண்ணியாட்ட எவ்வளோ வேணுமோ பார்த்து ஊற்ற போகிறேன். இதுதான் இனி அடுத்த ஸ்டெப்பு. வாங்க, இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிட்டு இதில் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் 1 கப்பு ஊற்றிடலாங்க. எனக்கு கணக்கு எவ்வளோன்னு ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் சூடாகட்டுங்க. சூடான பிறகு இதில் ஊற்றிடலாம். இதிலே வந்து லைட்டாக வினிகர் சூடு பண்ணிட்டு அதே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் வச்சேன் உப்பு போட்டு. அது தண்ணி ஊறிடுச்சு. இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து மேலே நிற்கிற மாதிரி ஊற்றிடலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தா தெரியும். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கூட லாஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு பார்த்துட்டு ஊற்றிடலாம். இப்போ வந்து இதிலே வந்து வினிகர் சூடு பண்ணுறேன். லைட்டாக சூடான போதுங்க. இது நல்லா கிளறி விட்டுடலாம். அதுவும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உங்களுக்கு தாளிக்கணும்னா லாஸ்ட்டு தாளிச்சிருங்க. நான் தாளிக்கல, அப்படியே விட்டுறேன். பாருங்க, நல்லா லைட்டாக சூடாயிடுச்சு. போதும். இதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாங்க எல்லாம் சேர்ந்து. அப்புறம் தண்ணி அளவாக ஊற்றிடலாம்.
இப்போ பாருங்க நல்லா கிளறிட்டேன். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது. உப்பு காரம் செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு. இப்போ கொதிக்க வச்சு ஆறின தண்ணி ஊற்றிடுறேங்க. நல்லா ஆறணுங்க. ரூம் டெம்பரேச்சரை விட நல்லா ஆறணும், அதுதான் யூஸ் பண்ணணும். சூடாக ஊற்றக்கூடாது. இப்போ இது ஊற ஊற நம்மளுக்கு வந்து போது தண்ணி. இப்போ நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கல்ல, நல்லா வந்திருக்கு. இவ்வளவுதான் போதும். இது நீ ஊற ஊற நல்லா இருக்குங்க. எனக்கு இதில் வந்து இப்போ எண்ணெய் பத்தாது, கொஞ்சம் கூட ஆயில் சூடு பண்ணி ஊற்றிடலாம். நான் பாருங்க மறுபடியும் ஒரு அரை கப்பு கூட ஊற்றிட்டேங்க எண்ணெய், நல்லெண்ணெய். கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் புகை வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்க. இப்போ இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் மேலே நின்னாதான் நம்மளுக்கு வந்து ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அது மேலே நிற்கும், ஆனால் வந்து பிளெண்ட் ஆகிடும். இப்போ அப்புறம் ஊற ஊற கொஞ்சம் மேலே மிதங்கி நிற்கும். இப்போ நம்ம கிளறி விட்டோம்னா பிளெண்ட் ஆகிடும் இதில் கூட. இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றுனதே தெரியல, அவ்வளோ. இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இது போதும் எண்ணெய். அதாவது ஒரு 1.5 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். ஒரு டீ டம்ளருக்கு ஒரு 1.5 டீ டம்ளர். இதில் வந்து நான் வந்து பாட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது லைட்டாக சூடாக இருக்குது. நல்லா சூடாகின பிறகு நான் பாட்டில் போடுறேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த 1 வருஷம் ஆனாலும் 1.5 வருஷம் ஆனாலும் கெடாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.